உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித் தரக்கூடிய தெய்வங்கள். இந்த தெய்வங்களை நீங்கள் தினமும் மனதில் நினைத்து காலையிலும் மாலையிலும் வணங்கி வரும்போது வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் காண முடியும். இறைவனை மனிதர்கள் பல வடிவில் வழிபடுகிறார்கள். ஒருவருக்கு பிடித்த தெய்வம், குலதெய்வம், பரிகாரங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் என பல வகைகள் உண்டு. இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு ஒரு ராசி உண்டு. 12 ராசிக்கும் தனித்தனியாக கிரகங்கள் உண்டு. இந்த கிரகங்களை ஆளும் தெய்வங்களும் இப்படி. உங்கள் ராசிக்கு என்ன தெய்வம் என்பதை தெரிந்து அந்த தெய்வத்தை ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது உங்கள் மனதார நினைத்து வீட்டிலேயே வழிபட்டால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள் சுலபமாக விலகிவிடும். அந்த வரிசையில் ஒவ்வொரு ராசிக்குள்ள தெய்வங்கள் யார் யார் என்று பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயின் பலத்தை பெறுவதற்கு அந்த முருகனின் ஆசியை பெற வேண்டும். முதலில் முருகனின் ஆசியை பெற வேண்டுமென்றால் சிவனை வழிபட வேண்டும். முக்கியமாக பிரதோஷ வழிபாடு செய்தால் சிவனின் சக்தியும் சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் சுக்கிரனின் பலத்தை பெறுவதற்கு மகாலட்சுமியை வணங்க வேண்டும். மகாலட்சுமியை உங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளும் போது உங்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் நீங்கி நிம்மதி அடைவீர்கள். மிதுன ராசிக்காரர்கள் புதனின் பலத்தை பெறுவதற்கு நாராயணனை வழிபட வேண்டும். ஓம் நமோ நாராயணா என்று ஒரு முறை நினைத்தால் போதும், உங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலகிவிடும். கடக ராசிக்காரர்கள் சந்திரனின் பலத்தை பெற வேண்டுமென்றால் அம்மன் வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட வேண்டும். சந்திரனை வானில் தரிசிக்கும் போது மனதார வணங்குவது நன்மை தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனின் பலத்தை பெற வேண்டும். அதற்கு சிவனை மனதார வணங்க வேண்டும். சிவசிவா, ஓம் நமச்சிவாயா என்ற வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலம் நல்ல பலன் பெறலாம். கன்னி ராசிக்காரர்கள் புதனின் பலத்தை பெறுவதற்கு நாராயணனை மனதார நினைத்து வழிபட வேண்டும். ஓம் நமோ நாராயணா என்று மந்திரம் பல நன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரனின் பலத்தை பெற மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம். மகாலட்சுமி வணங்குவதன் மூலம் மனதில் நிம்மதியும் குடும்பத்தில் அமைதியும் வளர்ச்சியும் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயின் பலத்தை பெறுவதற்கு சிவபெருமானையும் முருகனையும் வழிபடுவது நன்மை தரும். முக்கியமாக பிரதோஷ வழிபாடு செய்தால் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் குருவின் பலத்தை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். உங்கள் வேலையில் உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள் சனியின் பலத்தை பெறுவதற்கு சனி பகவானின் குருவான பைரவரை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். சிவபெருமானை நினைத்து வழிபடலாம். கும்பராசிக்காரர்கள் சனியின் பலத்தை பெறுவதற்கு சிவனையும் முருகனையும் வழிபட வேண்டும். பிரதோஷ வழிபாடு செய்தால் மிகச் சிறப்பு. மீன ராசிக்காரர்கள் குருவின் பலத்தை பெறுவதற்கு தட்சணாமூர்த்தியை வணங்குவது நன்மை தரும். நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு குருவாக இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு தருவது நல்ல பலனை தரும். நாம் 12 ராசிக்காரர்களுக்கு உள்ள தெய்வங்களை பார்த்தோம். நீங்கள் உங்கள் ராசிக்கு உள்ள தெய்வத்தை வழிபட்டு வந்தால் வாழ்வில் தொடர்ச்சியாக அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் பெருகி வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.